Ellingham diagram பார்க்கலாம். Harold Ellingham used the above relationship to calculate the del G naught value at various temperatures for the reduction of metal oxide by treating the reduction as an equilibrium process. ஒரு ரியாக்ஷன், அதாவது மெட்டல் கூட ஆக்சிஜன் சேர்ந்து மெட்டல் ஆக்சைடு ஆகும். மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக சிதைவடைகிற இந்த ஈக்லிபீரியம் ப்ராசஸில் ஒரு மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக ரிடக்ஷன் நடக்கும்போது அங்கே ஒவ்வொரு ரிடக்ஷன் ப்ராசஸ்க்கும் எந்த டெம்பரேச்சர் தேவைப்படுது, அதே மாதிரி அப்போது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி என்ன அப்படின்றத ரிலேட் பண்ணுறதா இந்த எல்லிகிராம் டயக்ராம். புரியுதா? அதாவது டெம்பரேச்சரை நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை ஒய் ஆக்சிஸ்லையும் எடுத்துகிட்டு இங்கே ரிடக்ஷன் ப்ராசஸில் அதுக்கான டிஃப்ரென்ஸு என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, he has drawn a plot by the considering the temperature in x axis. புரியுதா? அதாவது x axisல டெம்பரேச்சரை எடுத்திருக்காரு. அடுத்து and the standard free energy for the formation of metal oxide. ஒரு மெட்டல் மெட்டல் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகும் பொழுது ஏற்படக்கூடிய கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை என்ன பண்ணியிருக்காரு, ஒய் ஆக்சிஸ்லையும் எடுத்திருக்காரு. புரியுதா? The resultant of plot is straight line with del s as slope and del h as y intercept. அதாவது மெட்டல் மெட்டல் ஆக்சைடாக உருவாகும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த என்ட்ரோபி சேஞ்சை நமக்கு என்னது y is equal to mx plus c அப்படின்ற ஒரு ஸ்லோப் மூலமாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதை இந்த ஸ்லோப் எப்படி கிடைக்குது அப்படின்னா, நமக்கு தெரியும் del g is equal to del h minus t del s. del h del h இங்கே வச்சுக்கிறோம். t del s இந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும், மைனஸ்லேருந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ del h is equal to del g plus t del s மாறிடும். இதில் del g நம்ம சியாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். டீன்றது டெம்பரேச்சர், அது எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருக்கோம். del s அப்படின்றது என்ட்ரோபி சேஞ்ச், அதுதான் ஸ்லோப் குறிக்குது. m அப்படின்ற ஸ்லோப் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். del h அப்படின்றது நம்ம ஒய்யை கன்சிடர் பண்ணுறோம். சரியா? ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து அப்சர்வேஷன் ஃப்ரம் த எல்லிகிராம் diagram. For most of the metal oxide formation, the slope is positive. It can be explained as the follows. அதாவது இந்த கிராஃபில் பார்க்கலாம், எல்லா மெட்டலும் ஆக்சிஜன் கூட சேர்ந்து மெட்டல் ஆக்சைடாக ஃபார்ம் பண்ணும்போது அது என்ன ஆகுது, நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் நோக்கி போகிறத பார்க்கலாம். எல்லா கிராஃபுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன ஆகுது, பாசிட்டிவ் நோக்கி போகிறத பார்க்கலாம். அதாவது நெகட்டிவ் வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் மெட்டல் ஆக்சைடு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ப்ராசஸ், இது என்னது, ஆக்சிடேஷன் ப்ராசஸ். இதில் ஆக்சிஜன் எங்கெல்லாம் இருக்கோ அதை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போ ஆக்சிஜன் இங்கே கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது. அதுவே மெட்டல் ஆக்சைடில் என்னவோ மாறும், அது லிக்விடோ அல்லது சாலிடாக மாறி இருக்கும். அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கேஸ்லேருந்து லிக்விடாக மாறும்போது இதனுடைய கேஸில் ரேண்டம்னஸ் அதிகமாகவும் லிக்விடில் ரேண்டம்னஸ் குறைவாகவும் இருக்கும். கேஸில் ரேண்டம்னஸ் அதிகமாக இருக்குன்னா என்ட்ரோபி வேல்யூ அதிகமாக இருக்கும். அது லிக்விடில் எப்படி இருக்கும், என்ட்ரோபி வேல்யூ குறைவாக இருக்கும். அப்போது அதிகமாக இங்கே என்ன ஆகுது, குறைவாக மாறுது. அப்போது then the randomness decreases. so del s value நெகட்டிவ் நோக்கி போகுது. del s value நெகட்டிவ். அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா del g is equal to del h minus t del s is equal to del g is equal to del h minus t into நெகட்டிவ் வேல்யூ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ். அப்போது del g வேல்யூ என்ன ஆகுது, பாசிட்டிவ் நோக்கி போகுது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த கிராஃபில் எல்லாமே பாருங்கள், magnesium plus oxygen gives magnesium oxide, calcium plus oxygen calcium oxide, aluminum plus oxygen gives aluminum oxide, manganese plus oxygen gives manganese oxide. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவை நோக்கி போகுது. எல்லாமே என்ன ஆகுது, பாசிட்டிவ் நோக்கி. ஸோ இது என்னது, del G வேல்யூ
என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன், del G வேல்யூ என்ன ஆகுது, பாசிட்டிவ் அப்படின்னு கிடைக்கிறதால பாசிட்டிவ் நோக்கி போயிட்டு இருக்கு. Next, the graph for the formation of carbon monoxide is a straight line with a negative slope. In this case, del S is positive and 2 moles of carbon monoxide gas is formed by the consumption of 1 mole of oxygen gas. It indicates that carbon monoxide is more stable at a higher temperature. அதாவது கார்பன் கூட ஆக்சிஜன் சேரும் பொழுது கார்பன் மோனாக்சைடு கிடைக்குது. கார்பன் வந்து சாலிட், ஆக்சிஜன் கேஸ், இங்கே வந்து கார்பன் மோனாக்சைடு கேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 1 மோல் ஆஃப் கேஸ் இருக்குது, ரியாக்டன் சைடு 1 மோல் ஆஃப் கேஸ் இருக்குது, இங்கே 2 மோல் ஆஃப் கேஸ் இருக்குது. அங்கே வந்து முன்ன ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா கேஸ்லேருந்து லிக்விடாக மாறும்போது என்ட்ரோபி என்ன ஆகுது, குறைஞ்சிது. ஆனால் இங்கே கேஸ் டு கேஸ் இருக்குது, இருந்தாலும் இங்கே 1 மோல் இருக்குது, இங்கே 2 மோல் இருக்குது. அப்போது கேஸினுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கேஸில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ரேண்டம்னஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதாவது சீர்மையற்ற தன்மை என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ del S வேல்யூ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? அப்போ 1 மோல் ஆஃப் கேஸ் கிவ்ஸ் 2 மோல் ஆஃப் கேஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்க்ரீஸ், ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ். ஸோ del S வேல்யூ என்ன ஆகுது, இன்க்ரீஸ், பாசிட்டிவ் ஆகுது. அப்போது பாசிட்டிவ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது உனக்கு என்ன ஆகும், del J is equal to del H minus T into பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் என்ன ஆகும், நெகட்டிவ் வேல்யூ. அப்போ del G வேல்யூ என்ன ஆகுது, நெகட்டிவ் நோக்கி போகுது. இதில் வந்து உங்களுக்கு இந்த பிங்க் கலர் லைனில் வந்து காட்டுறோம். பிங்க் கலர் லைனில் பார்த்தீங்கன்னா கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் மோனாக்சைடு அப்படின்ற இதில் கிடைக்குதுன்னா 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் 2 மோல் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு கிடைக்குது. அதனால் என்ன ஆகும், நெகட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. முன்ன மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜனில் என்ன ஆயிடுச்சு, பாசிட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால் கீழே இருந்து மேல் நோக்கி பாயிற மாதிரி எல்லா லைனும் இருந்தது. ஆனால் இந்த கார்பன் ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடில் மட்டும், கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜனில் மட்டும் மேலேருந்து கீழே வர்ற மாதிரியான லைன் கிடைக்குது. அப்போது என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. என்ட்ரோபி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. del G வேல்யூ என்ன ஆகுது, நெகட்டிவ் நோக்கி பாயுது. புரியுதா? அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா as the temperature increases generally del G value for the formation of the metal oxide become less negative and becomes 0 at the particular temperature. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பாருங்கள், நிக்கல் ப்ளஸ் ஆக்சிஜன் கேஸ் நிக்கல் ஆக்சைடு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும்போது என்னது, பாசிட்டிவ் வேல்யூ நோக்கி போகுது. அப்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் என்ன ஆகுது, 0 ஆகிடுது. புரியுதா? அதாவது நம்ம ஏற்கனவே தெரியும், மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜன் யூஸ் மெட்டல் ஆக்சைடு. இது வந்து என்னது, கேஸ். இது வந்து என்ன ஆகும், லிக்விட். அப்போ ரேண்டம்னஸ் என்ன ஆகுது, குறையுது. ரேண்டம்னஸ் குறையுதுன்னா நெகட்டிவ் வேல்யூ என்ன ஆகுது, del S வேல்யூ வந்து நெகட்டிவ் ஆகுது. நெகட்டிவ் வந்து அந்த del G வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கும், பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். del G வேல்யூ என்ன ஆகும், பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது. del G வேல்யூ பாசிட்டிவ் கிடைக்கும் போது கீழேருந்து மேல் நோக்கி மாறி போயிட்டுருக்கு. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் என்ன ஆகுது, ஜீரோக்கு நேரம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ 0க்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் பொழுது இந்த இடத்துல del G வேல்யூ என்ன இருக்குது, நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. இந்த இடத்துல நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. அதாவது 480 டிகிரின்னு வச்சுக்கலாம். இப்போ 480லிருந்து 0 வரைக்கும் del G வேல்யூ எதுக்கு, நிக்கல் ஆக்சைடுக்கு நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. அதுவே 0வை தாண்டி போகும்போது அது என்ன மாறுது, பாசிட்டிவ் வேல்யூவாக மாறுது. அப்போ பாசிட்டிவ் வேல்யூ மாறும் பொழுது தான் என்ன ஆகும் அப்படின்றது, மெட்டல் ஆக்சைடு திடீர்னு செதஞ்சு மெட்டலாக மாறும். அந்த டெம்பரேச்சர் தான் என்னென்னு சொல்கிறோன்னா, ஸோ திஸ் டெம்பரேச்சர் இதை என்ன சொல்கிறோம், below this temperature del G is negative. Below this temperature del G is negative and the oxide is stable and above the temperature del G is positive. அதாவது இந்த 0 டிகிரிக்கு கீழே இருக்கிறது del G வேல்யூ நெகட்டிவாகவும், 0க்கு மேலே இருக்கிறது என்ன சொல்கிறோம், பாசிட்டிவாகவும் காட்டுறோம். These general trends suggest that metal oxide becomes less stable at higher temperature and their decomposition becomes ஈஸியர். அதாவது இங்கே என்னவா இருக்குது,
நிக்கல் ஆக்சைடாக இருக்குது. எது வரைக்கும் இருக்குது? 0 வரைக்கும் இருக்குது. நிக்கல் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சர் 2200 டிகிரி செல்சியஸுக்கு மேலே போகும்போது டெம்பரேச்சர் என்ன ஆகுது? அதிகமாகிடுது. அந்த டெம்பரேச்சரில் என்ன ஆகுது? நிக்கல் ஆக்சைடு செதஞ்சு நிக்கலாக தனியாக மெட்டலாக, அந்த நிக்கல் ஆக்சைடு என்னவா மாறிடுது? நிக்கலாக மாறிடுது. அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர் மெட்டல் ஆக்சைடு டீகாம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறான். புரியுதா? பிகம்ஸ் ஈஸியாக சிதைவடைஞ்சிடுது அப்படின்னு சொல்கிறான். அடுத்து, there is a sudden change in the slope at the particular temperature for some metal oxide like magnesium oxide, mercury oxide. This is due to the phase transition. அதாவது இந்த லைன்ஸில் பார்க்கலாம். உங்களுக்கு டெல்ஜி அதாவது என்ட்ரோபி வேல்யூ என்ன ஆகுது? என்ட்ரோபி வேல்யூ இந்த ஸ்லோப்பை காட்டியே இருக்கும்போது இந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் வந்து வரும்போது அதனுடைய ஸ்லோப்பு டீவியேட் ஆகிறதா நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்லோப் டீவியேட் ஆகுதுன்னா இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே வந்து லிக்விட் ஸ்டேட்லேருந்து ஒரு வேளை என்னவா மாறலாம்? கேசியஸ் ஸ்டேட்டில் மாறலாம். அப்போ லிக்விட்லேருந்து கேசியஸ்க்கோ அல்லது சாலிட்லேருந்து லிக்விடுக்கோ மாறும்பொழுது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? அதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா மெல்ட்டிங் ஆர் எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வார்த்தை என்ன சொல்கிறோம்? மெல்ட்டிங் ஆர் எவாப்ரேஷன் சொல்கிறோம். இந்த நிலை மாற்றம், அதாவது சாலிட்லேருந்து லிக்விடுக்கோ இல்லை லிக்விட்லேருந்து கேஸ்க்கோ திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பேஸ் டிரான்சிஷன், நிலை மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எல்லிங்ஹாம் டயக்ராம் பார்க்கலாம். Ellingham diagram for the formation of silver oxide and mercury oxide is at upper part of the diagram and the decomposition temperature are 600 Kelvin and 700 Kelvin respectively அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லிங்ஹாம் டயக்ராமோடைய அப்பர் பார்ட்டில் நமக்கு தெரியும் டெல்ஜி வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும், டெல்ஜி வேல்யூ இங்கே எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். அப்போது இங்கே இருக்கிற காம்பவுண்ட் நமக்கு தெரியும் டெல்ஜி வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் அந்த காம்பவுண்ட் அன்ஸ்டேபிள், டெல்ஜி வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் அந்த காம்பவுண்ட் என்னது? ஸ்டேபிள் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏற்கனவே பாயிண்ட் பார்த்துருக்கோம். இப்போ வந்து இந்த எல்லிங்ஹாம் டயக்ராமோடைய அப்பர் பார்ட்டில் இருக்கக்கூடிய சில்வர் ஆக்சைடு, மெர்க்குரி ஆக்சைடு, இதனுடைய டெல்ஜி வேல்யூ எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. அதனால் இது என்ன ஆகிடுது? அன்ஸ்டேபிளாக இருக்கிறதால ஈஸியாக சில்வர் ஆக்சைடு வந்து சில்வராகவும் மெர்க்குரி ஆக்சைடு மெர்க்குரியாகவும் குறைஞ்ச டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது செல்சியஸில் கொடுத்துருக்கோம். கெல்வினில் நம்ம மாற்றும் போது 600 கெல்வின் அப்புறம் 700 கெல்வின். இந்த கெல்வின்லேயே என்ன ஆகிடுது? இந்த மெர்க்குரி சில்வர் ஆக்சைடு சில்வராகவும் மெர்க்குரி ஆக்சைடு மெர்க்குரியாகவும் ஈஸியாக என்ன ஆகிடுது? சிதைவடைஞ்சிடுது. குறைந்த வெப்பநிலையிலே இது மெர்க்குரி ஆக்சைடு ஈஸியாக என்ன ஆகிடுது? சிதைவடைஞ்சிடுது. ஸோ it indicates that these oxides are unstable at a moderate temperature. அதாவது குறைவான வெப்பநிலையிலேயே இந்த உலோக மெட்டல் ஆக்சைட்ஸ் ஈஸியாக என்ன ஆகிடுது? மெட்டலாக கன்வெர்ட் ஆகிடுது அப்படின்றது இந்த பாயிண்ட் நமக்கு சொல்லுது. அண்ட் டீகம்போஸ் அண்ட் ஹீட்டிங் ஈவன் இன் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் எந்த ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டும் இந்த இடத்துல பயன்படுத்தாமலே இந்த மெட்டல் ஆக்சைடு ஈஸியாக மெட்டலாக என்ன ஆகிடுது? கன்வெர்ட் ஆகிடுது அப்படின்றத இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ வந்து செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். எல்லிங்ஹாம் டயக்ராம் இஸ் யூஸ் டு ப்ரெடிக்ட் தெர்மோடைனமிக் ஃபீசிபிலிட்டி ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஆஃப் ஒன் மெட்டல் பை அனதர் மெட்டல். அதாவது ஒரு மெட்டல் ஆக்சைடை வந்து ரெடியூஸ் பண்ணி மெட்டலாக பிரிக்கணும். ஒரு மெட்டல் ஆக்சைடை நாம் மெட்டலாக மாற்றணும். இந்த மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக மாற்றுறதுக்கு ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறோம். இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டும் என்ன தான்? ஒரு மெட்டல் தான். புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள் மேக்னீசு ஆக்சைடு. இப்போ வந்து மேக்னீசு ஆக்சைடை வந்து மேக்னீஸாக பிரிக்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு அலுமினியத்தை ஆட் பண்ணுறோம். இதுதான் ரெடியூசிங் ஏஜென்ட். இப்போ அலுமினியம் ஆட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துகிட்டு அலுமினியம் ஆக்சைடை வெளியே போயிடும், மேக்னீஸு தனியாக போயிடும். இதுதான் நம்ம ரெடியூசிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நமக்கு தேவையான மெட்டல் ஆக்சைடும் இந்த எல்லிங்ஹாம் டயக்ராமில் தான் இருக்குது, ரெடியூசிங் ஏஜென்ட்டும் இதே டயக்ராமில் தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா MnO2 gives MnO அப்படின்றது ஃபார்வர்டு ரியாக்ஷன். MnO வந்து மேக்னீஸாக வந்து ரிடக்ஷன் ஆகிறது என்னது? ரிவர்ஸ் ரியாக்ஷன். அப்போது மேக்னீஸ் ஆக்சைடை வந்து மேக்னீஸாக நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய அலுமினியத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? பயன்படுத்த முடியும். அதுதான் நான் இந்த இடத்துல
சொன்னேன். அதே மாதிரி ஒரு மெட்டல் ஆக்சைட்லேருந்து மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ரிடியூசிங் ஏஜென்ட் ப்ளஸ் அங்கே யூஸ் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும்? ரொம்ப குறைவாக இருக்கணும். ஏன்னா டெம்பரேச்சர் வந்து அதிகமாக அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு மெட்டல் ஆக்சைட்லேருந்து மெட்டலாக மாற்றுறதுக்கு டெம்பரேச்சர் அதிகப்படுத்துறதுக்கு அதிகமான பொருளாதார செலவு ஏற்படும். அதனால் முடிஞ்ச அளவு குறைஞ்ச டெம்பரேச்சர்லேயே வந்து ஒரு ரியாக்ஷனை நடக்க வைக்கணும். புரியுதா? அப்போது டெம்பரேச்சர் குறைவாக இருக்கணும், அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் எப்படி இருக்கணும்? குறைவாக இருக்கணும். அதை தான் இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லிகிராம் டயக்ராம் இஸ் யூஸ் டு ப்ரெடிக்ட் த தெர்மோடைனமிக் ஃபீஸபிலிட்டினா அந்த டெம்பரேச்சர் வந்து அந்த மெட்டல் ஆக்சைடை சிதைவைக்கிறதுக்கு கட்டுப்படி ஆகுமா இல்லையா, ஃபீஸிபிலிட்டினா கட்டுப்படி ஆகுமா இல்லையா அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுது. அண்டு ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஒன் மெட்டல் பை அனதர் மெட்டல், ஒரு மெட்டல்லேருந்து இன்னொரு மெட்டல்லேருந்து இன்னொரு மெட்டல் ஆக்சைடாக வந்து மாறுறதுக்கு அது வந்து சாத்தியமா இல்லையா அப்படின்றத வந்து இந்த பாயிண்டில் பார்க்கலாம். அதே மாதிரி எனி மெட்டல் கேன் ரிடியூஸ் த ஆக்சைட்ஸ் ஆஃப் அதர் மெட்டல்ஸ் that are located above in the diagram. அதாவது இந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய எனி மெட்டல் ஆக்சைடு இன்னொரு மெட்டல் ஆக்சைடை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ வந்து அலுமினியம் ஆக்சைடு வந்து இந்த கிராஃபில் பாட்டமில் இருக்குது. புரியுதா? பாட்டமில் இருக்குது. மற்ற ஜிங்க் ஆக்சைடு, குரோமியம் ஆக்சைடு, மேங்கனீஸ் ஆக்சைடெல்லாம் அலுமினியத்தை கம்பேர் பண்ணும்போது இது மூணு எப்படி இருக்குது? மேலே இருக்குது. அதனால் அலுமினியத்தை பயன்படுத்தி இது மூணுத்தையும் ரெடியூஸ் பண்ண முடியும். அதாவது ஜிங்க் ஆக்சைடு, குரோமியம் ஆக்சைடு, மேங்கனீஸ் ஆக்சைடை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா அக்கார்டிங் டு த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இங்கே அதிகமான நெகட்டிவ் இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய அலுமினியம் ஆக்சைடுக்கு எப்படி இருக்கும்? ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ ஸ்டெபிலிட்டி அதிகமான ரெடியூசிங் ஏஜென்ட் மெட்டல்லிருந்து குறைவான, அதாவது ஸ்டெபிலிட்டி குறைவான மெட்டல் ஆக்சைட்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும். ஆனால் கீழே இருக்கக்கூடிய மெக்னீசியம் ஆக்சைடையும் கால்சியம் ஆக்சைடையும் இந்த அலுமினியம் ஆக்சைடால் ரெடியூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இந்த அலுமினியம் ஆக்சைடை விட மெக்னீசியம் ஆக்சைடுக்கும் கால்சியம் ஆக்சைடுக்கும் ரொம்ப நெகட்டிவில் இருக்கிறதால அலுமினியம் ஆக்சைடை கம்பேர் பண்ணும்போது மெக்னீசியம் ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதாவது இந்த அலுமினியம் ஆக்சைடை கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுத்துக்குமே ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதனால் அலுமினியம் ஆக்சைடை நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்த முடியாது. இந்த அலுமினியம் ஆக்சைடை கம்பேர் பண்ணும்போது மேங்கனீஸ் ஆக்சைடு, குரோமியம் ஆக்சைடு, ஜிங்க் ஆக்சைடுக்கு ஸ்டெபிலிட்டி குறைவாக இருக்குது. அதனால் இதுக்கு வந்து நம்ம அலுமினியத்தை ரெடியூசிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்த முடியும். இதை வந்து ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் chromium oxide lies above that of aluminium, meaning aluminium oxide is more stable than chromic oxide அப்படின்னு பார்க்குறோம். அதாவது அலுமினியம் ஆக்சைடு குரோமியம் ஆக்சைடை விட ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதனால் இதை பயன்படுத்தி குரோமிக் ஆக்சைடை என்ன பண்ண முடியும்? ரெடியூஸ் பண்ண முடியும். சரியா? அடுத்து hence aluminum can be used for the reducing of chromic oxide அப்படின்றத பார்த்துட்டோம். However, it cannot be used to reduce the oxides of manganese and calcium which occupy a lower position than aluminum oxide. aluminum oxide கம்பேர் பண்ணும்போது மெக்னீசியம் ஆக்சைடும் கால்சியம் ஆக்சைடும் லோயர் பொசிஷனில் இருக்கிறதால அலுமினியம் ஆக்சைடை விட இது ரெண்டுத்துக்குமே ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கிறதால அலுமினியத்தை பயன்படுத்தி இது ரெண்டுத்துமே என்ன பண்ண முடியாது? ரெடியூஸ் பண்ண முடியாது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அலுமினியம் ஆக்சைடுக்கு அப்பர் பார்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அலுமினியத்தால் ரெடியூஸ் பண்ண முடியும். லோயர் பார்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற மெட்டல் ஆக்சைட்ஸை ரெடியூஸ் பண்ண முடியாது. எல்லாமே அதனுடைய ஸ்டெபிலிட்டியை பொறுத்தது. ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிராஃப் வந்து முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். என்னென்னா நமக்கு தெரியும் டெல்ஜி வேல்யூ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் நோக்கி இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதாக ஜீரோலேருந்து மைனஸ் நோக்கி இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கார்பன் கூட ஆக்சிஜன் சேரும்போது கார்பன் மோனாக்சைடாக ஃபார்ம் பண்ணும்போது அதனுடைய டெல்ஜி வேல்யூ நெகட்டிவ் பார்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை நம்ம ஒரு கால்குலேஷனில் பார்த்துருக்கோம். அப்போது ஜீரோலேருந்து நெகட்டிவ் நோக்கி வர்றதால அது மேலேருந்து கீழே வரைஞ்சிருக்கேன். புரியுதா? அடுத்து கார்பன்
ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும்போது டெல்ஜி வேல்யூ 0. நல்லா கவனிங்க, கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் பண்ணும்போது டெல்ஜி வேல்யூ நெகட்டிவாக நோக்கி போகுது. கார்பன் ஆக்சிஜன் கூட கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும்போது டெல்ஜி வேல்யூ 0. அதுவே கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜன் கூட சேர்ந்து உருவாகும்போது ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாகும்போது டெல்ஜி வேல்யூ பாசிட்டிவ் நோக்கி போகுது. அப்போது கீழேருந்து மேலே போகிற இதை வந்து பார்த்துருக்கோம். எப்போவுமே வந்து நெகட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது மேலேருந்து கீழே வருது நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம். The carbon line cuts across the lines of many metal oxides and hence it can be reduced all those metal oxides at sufficient high temperature. இப்போ கவனிங்க, இப்போ நம்ம அந்த டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா, இந்த பிங்க் கலர் லைன் தான் இந்த கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் மோனாக்சைடு. புரியுதா? இந்த பிங்க் கலர் லைன் மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே வர்றதை நம்ம பார்க்கலாம். இந்த கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் மோனாக்சைடு. இந்த இடத்துல டெல்ஜி வேல்யூ என்ன ஆகுதுன்னு சொன்னால் நெகட்டிவை நோக்கி போகுது. ஸோ இப்போ வந்து ஹையர் டெம்பரேச்சரில் இது ரொம்ப ஸ்டேபிள் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் வேல்யூ டெல்ஜி வேல்யூ வந்து நெகட்டிவ் போக போக அப்படி ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும், அதிகமாகும். அப்போ கார்பன் மோனாக்சைடு இங்கே இருக்கிற மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போது இப்போ கவனிங்க பாருங்க, இந்த 1000 டிகிரி செல்சியஸில் என்னது ஜிங்க் ஆக்சைடை வந்து கிராஸ் பண்ணுது. அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா 1200 உங்களுக்கு குரோமியமை கிராஸ் பண்ணுது. 1400 இந்த கார்பன் மோனாக்சைடு இதை கிராஸ் பண்ணுது, மேக்னீஸை கிராஸ் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா 1800 டிகிரி செல்சியஸில் மெக்னீசியம் கிராஸ் பண்ணுது. இங்கே என்ன ஆகுது, அலுமினியம் ஆக்சைடை கிட்டத்தட்ட 2000 டிகிரி செல்சியஸ்லையும், இங்கே பார்த்தீங்கன்னா 2200 டிகிரி செல்சியஸில் உங்களுக்கு எது கால்சியம் ஆக்சைடே வந்து இந்த லைன், அதாவது கார்பன் மோனாக்சைடு உருவாகிற லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணுறத நம்ம இதில் பார்க்கலாம். அப்போது எந்த இடத்துல வந்து இந்த கார்பன் மோனாக்சைடு இந்த மெட்டல் ஆக்சைடை வந்து கிராஸ் பண்ணுதோ அந்த டெம்பரேச்சரில் இந்த இது கார்பன் வந்து உங்களுக்கு ஒரு குட் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு பயன்படுத்தலாம். புரியுதா? பாரு, இந்த கார்பன் லைன் கட்ஸ் அக்ராஸ் த லைன்ஸ் மெனி மெட்டல் ஆக்சைட்ஸ். இங்கே எவ்வளோ மெட்டல் ஆக்சைடு இருக்கோ எல்லாத்தையும் வந்து இந்த கார்பனை பயன்படுத்தி என்ன பண்ண முடியும், ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக பயன்படுத்த முடியும் மெட்டல் ஆக்சைட்ஸு. அண்ட் ஹென்ஸ் இட் கேன் ரெடியூஸ் ஆல் தோஸ் மெட்டல் ஆக்சைட் அட் சஃபிஷியன்ட்லி ஹை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இந்த கார்பனை பயன்படுத்தி இந்த மெட்டல் ஆக்சைடை என்ன பண்ண முடியும், மெட்டலாக ரெடியூஸ் பண்ண முடியும். புரியுதா? இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் எல்லிங்கம் டயக்ராமில் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபெரஸ் ஆக்சைடு அண்ட் கார்பன் மோனாக்சைடு இன்டர்செக்ட்ஸ் அரௌண்ட் 1000 டிகிரி கெல்வின். இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா 1000 டிகிரி, அதாவது 727 கெல்வின் நேராக வந்து நம்ம 273 ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு 1000 டிகிரி செல்சியஸ் வரும். 1000 டிகிரி கெல்வினில் இங்கே என்ன இருக்கும், 1000 டிகிரி கெல்வினில் என்ன ஆகுது, இந்த கார்பன் மோனாக்சைடு லைன் ஃபெரஸ் ஆக்சைடை வந்து கிராஸ் பண்ணுது. இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஃபெரஸ் ஆக்சைடு என்னவா ரெடியூஸ் ஆகுது, ஃபெரஸாக ரெடியூஸ் ஆகுது. புரியுதா? அதாவது FeO கிவ்ஸ் Fe + O2 நமக்கு ரெடியூஸ் ஆகுது. புரியுதா? இப்போது இந்த இடத்துல 1000 டிகிரியில் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஆனால் இந்த வெட்டுறதுக்கு முன்னாடி பாருங்கள், எப்போவுமே நான் முன்னாடி சொன்னேன், இந்த இதில் ஜென்ரலாக ஒரு மெட்டல் வந்து கீழே இருந்தால் மேலே இருக்கிற மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண முடியும். ஆமாம் தானே? அப்போது இங்கே பாருங்கள், கார்பன் மோனாக்சைடு லைன் வந்து அயன் ஆக்சைடுக்கு கீழே இருந்தால் மட்டுமே இதை வந்து ரெடியூஸ் பண்ண முடிஞ்சிருக்கணும். புரியுதா? இந்த லைன் வந்து கீழே இருந்திருந்தால் தான் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும், அயன் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண. ஆனால் இங்கே கார்பன் மோனாக்சைடு லைன் மேலே இருக்குது, அயன் ஆக்சைடு ஃபெரஸ் ஆக்சைடு வந்து கீழே இருக்குது. அப்போது கார்பன் மோனாக்சைடு லைனால் அயன் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண முடியுமா? முடியாது. புரியுதா? இப்போ என்ன பண்ணுறோம்னா, டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இந்த அயன் ஆக்சைடு என்ன ஆகிடுது, அப்படியே மேலே போகுது. இந்த லைன் வந்து மேலே போகும்போது அப்போது கார்பன் மோனாக்சைடு லைன் கீழே வந்துடுது. அப்போது இந்த இடத்துல கார்பன் மோனாக்சைடு கீழேயும் அயன் ஆக்சைடு மேலே இருக்கிறதால இந்த இடத்துல என்ன ஆகுது, ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக நாம்
கார்பன் மோனாக்சைடை பயன்படுத்தி இந்த அயன் ஆக்சைடை என்ன பண்ணுறோம், பிரிச்செடுக்கிறோம். புரியுதா? ஸோ below this temperature the carbon line lies above the iron line which indicates that Fe is more stable than carbon monoxide. அதாவது இந்த 1000 degrees கெல்வினுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அயன் ஆக்சைடுடைய லைன் கீழேயும் கார்பன் மோனாக்சைடு லைன் மேலேயும் இருக்குது. அப்போது அயன் ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடை விட ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ கார்பன் மோனாக்சைடை பயன்படுத்தி அயன் ஆக்சைடை என்ன பண்ண முடியாது, ரெடியூஸ் பண்ண முடியாது. பட் ஆஃப்டர் த 1000 degree கெல்வின் அயன் ஆக்சைடு மேலேயும் கார்பன் மோனாக்சைடு கீழே வந்துடுது. அப்போது கார்பன் மோனாக்சைடுடைய ஸ்டெபிலிட்டி அதிகமாகவும் அயன் ஆக்சைடுடைய ஸ்டெபிலிட்டி குறைவாகவும் ஆகிடுது. அப்போது கார்பன் மோனாக்சைடை பயன்படுத்தி அயன் ஆக்சைடை என்ன பண்ண முடியும், ரெடியூஸ் பண்ண முடியும். ஃபீஸபிள், அதாவது கட்டுப்படியாவது. என்னதான் இருந்தாலும் however above 1000 degree Kelvin carbon line lies below in the iron line and hence we can use the coke as the reducing agent. என்னதான் 1000 degree Kelvin கொடுத்தாலும் என்ன ஆகுறதில்ல, அயன் ஆக்சைடு ரெடியூஸ் ஆகுறதில்ல. அப்போ நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கோக், அதாவது அதாவது கார்பனை பயன்படுத்தி நாம் அயன் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுறோம். அதுக்கு தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் ஒன்று பார்க்கலாம். சரியா? இப்போ பாருங்கள், அயன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து அயன் ஆக்சைடை உருவாகுது. இது ஒரு ஃபார்மேஷன் ரியாக்ஷன். புரியுதா? இந்த ஃபார்மேஷன்னா உருவாதல் வினை அப்படின்னுவோம். அயன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து அயன் ஆக்சைடு உருவாகும் போது அங்கே வெளிப்படக்கூடிய டெல்ஜி வேல்யூ -350 கிலோஜூல் பர் மோல். சரியா? இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். இப்போது அந்த ஈக்குவேஷனில் நம்ம பார்த்துருக்கோம், இந்த ரெட் கலர் லைனில் கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் மோனாக்சைடு, கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் மோனாக்சைடு. இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். இப்போ வெளிப்படக்கூடிய கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி -480 கிலோஜூல் பர் மோல். சரியா? இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேஷன் ரியாக்ஷனை ரிவர்ஸ் பண்ணலாம், டீகம்போசிஷன் ரியாக்ஷனாக மாற்றலாம். நமக்கு கார்பனை பயன்படுத்தி என்ன ஆகுது, இது மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக சிதைவுறுது. அப்போது ரிவர்ஸ் ரியாக்ஷன் எழுதணும்னா FeO கிவ்ஸ் Fe + O2 அப்படின்னு எழுதலாம். இதை வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி எழுதும் போது -350 என்ன ஆகிடும், +350 மாறிடும். புரியுதா? +350 மாறிடும். இப்போது இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய கார்பனை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரெடியூசிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்துகிறோம். அதனால் அந்த செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதுகிறோம். கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் மோனாக்சைடு அப்படியே எழுதியிருக்கோம். இப்போது இந்த பக்கம் ரியாக்டன் சைடு ஆக்சிஜனையும் இந்த பக்கம் இருக்கிற ப்ரொடக்ட் சைடு ஆக்சிஜனையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ரியாக்டன் சைடெல்லாம் என்ன இருக்குது அதை வந்து ஒன் சைடாக எழுதுகிறோம். FeO 2FeO ப்ளஸ் கார்பன் அதை இங்கே எழுதிட்டேன். ப்ரொடக்ட் சைடு என்னெல்லாம் இருக்கலாம் அதை ஒன் சைடு எழுதுகிறேன். Fe 2Fe ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு எழுதிட்டேன். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இது +350 கிலோஜூல் பர் மோல். நமக்கு தெரியும் கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கார்பன் மோனாக்சைடு இந்த வேல்யூ -480. இதிலிருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, டெல்ஜி வேல்யூ -130 கிலோஜூல் பர் மோல் கிடைக்குது. சரியா? இப்போது 2 மோல் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 2 மோல் இருக்குது. 2Fe 2Fe + 2 கார்பன் மோனாக்சைடு எல்லாமே 2 மோல் இருக்கும்போது -130 அப்படின்னு எழுதுகிறோம். இதே 1 மோலாக மாற்றும் போது 130/2 அப்படின்னு எழுதும். 130/2 என்ன ஆகிடும், நமக்கு -65 கிலோஜூல் பர் மோல் அப்படின்னு மாறிடும். ஃபார் 1 மோல் ஆஃப் அயன் ஆக்சைடு 65 கிலோஜூல் பர் மோல்.